எல்லோருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாசத்துல 18வது திருப்பாவை, 18வது நாள். உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்த கோபாலன் மருமகளி நட்டினாய். உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்த கோபாலன் மருமகளி நட்டினாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். பந்தெங்கும் கோழி அழைத்தினகான். பந்தெங்கும் கோழி அழைத்தினகான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். பந்தா வீரலி உன் மைத்துணன் பேர் பாட. பந்தா வீரலி உன் மைத்துணன் பேர் பாட. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப. வந்து தீரவாய் மகிழ்ந்தோரெம்பாவாய். வந்து தீரவாய் மகிழ்ந்தோரெம்பாவாய். 18வது பாசுரத்தோடு அர்த்தம் பார்ப்போம். உந்து மத களிற்றான் ஓடாத தோழி. உந்து மத களிற்றான்னாக்க மதம் உள்ள யானை. மத களினாக்க யானை. நிறைய யானை படைகள், யானை கூட்டங்கள் வச்சுட்டு இருக்காராம் இந்த நந்தகோபர். அவர் பெரிய ஆளாக்கும். அப்போ நிறைய யானை படைகள் வச்சுட்டு இருக்காரு. நல்ல பலசாலியான யானைகளை வச்சுட்டு இருக்காராம். அப்போ அப்படிப்பட்ட நந்தகோபரோடு மருமகள் ஆறு அந்த நப்பின்னை. நப்பின்னை நந்தகோபரோடு மருமகள். மருமான்னு சொல்லுவாள், மருமாள் சொல்லுவா. அப்போ அவள்கிட்ட கேட்கறா, இந்த வாசல நீ கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு. கந்தங்கமிழும் குழலி கடை திறவாய். கந்தங்கமிழும்னாக்க நல்ல மனம் வீசக்கூடிய கூந்தலாம் அவளுக்கு. அதாவது மல்லிகைப்பூ இந்த ஜாமத்துக்குள்ள வச்சுட்டு நல்ல கூந்தல் மணக்கிறதே அவளுக்கு தெரியுமானாக்கா அவதான் என்னைக்கு இந்த குழந்தைக்கு பிந்தி விடுவாள். அது சின்ன ஒரு பெண்ணாக்கும் இந்த நற்பின்னை. அப்போ அவள்கிட்ட கேட்கறா, நீ கடைத்து நீ வாசகாவ தரான்னு. அப்போ வந்தங்கும் கோழி அழைத்தினகான். அப்ப அந்த கோழி கூவுறது கிளம்புற. இன்னமா நீ தூங்குற, எழுந்திருமா, நீ கதவை தராங்கிறான். மாதவி பந்தல் மேல் பங்கால் குயிலங்கள் கூவினகான். அப்போ மாதவி பந்தல்னாக்க ஒரு முல்லை பந்தல் இருக்கா வாசல் பக்கம். அந்த முல்லை பந்தலோடு மேல நிறைய குயிலினங்கள் கச்சி குடிச்சு கத்திண்டு பேசிண்டு பாடிண்டு அழகா உட்கார்ந்துருக்காங்க. கிளம்புற வேலை நம்ம நினைச்சு பார்க்கறதே தெரியாது, இமேஜினேஷன் பண்ணினாக்க. அப்புறம் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேரு. அப்ப ராத்திரி பந்த வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கா. இந்த கண்ணனும் இவளும் அந்த குழந்தையுமா கையில பந்த வச்சு விளையாடிட்டு அந்த பந்த வச்சுட்டே அப்படியே அந்த குழந்தைய நப்பின்னை தூங்குறானாம். அதனால கையில பந்தால் விரலி உன் மைத்துனன் பேர், உன்னோட கண்ணனோட பேர் பாடுறதுக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால செந்தாமரை கையால் சீரார் வலையெழுப்பு. உன்னோட தாமரை கையால தராமா, உன்னோட கையில வலையெல்லாம் குடுங்கறதுக்கு உன்னோட தாமரை கையால அந்த கதவை தராமாங்கிறா. எல்லாரும் வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரொம்ப. நீ திறந்தியானாக்கா நான் அவனோட பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்படுவோம் அப்படின்ட்டு அவ சொல்ற மாதிரி உள்ள பாசுரம். அப்போ இது 18வது பாசுரம். அப்போ ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் எழுதியிருக்கா. 18வது நாள் உள்ள பாசுரம் நம்ம பார்த்தோம். நமஸ்காரம்.